எங்களுடைய எண்ணங்கள் சிதறாதபடிக்கு, எங்கள் யோசனைகள் சிதறி போகாதபடிக்கு ஆண்டவரே எல்லாவற்றையும் ஒருமனப்படுத்துங்க. இந்த வார்த்தைக்கு நேராக லீதியானின் இருதயத்தை திறந்த தேவன் எங்களுடைய ஒவ்வொரு இருதயங்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திருப்பப்படும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இன்றைக்கும் கர்த்தருடைய வசனத்துக்கு நேரம் நம்ம போலாம். ரோமர் 12வது அதிகாரம். எல்லாரும் அதை எடுத்து வச்சுக்கலாம். இன்னைக்கு ஃபுல்லா அந்த 12வது அதிகாரத்தை தான் நம்ம முழுவதும் நம்ம தியானிக்க போகிறோம். எல்லா சின்ன பிள்ளைங்க எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க அதிகமா தியானிக்க வேண்டிய ஒரு பகுதி வந்து ரோமர் 12வது அதிகாரம், ரோமர் 8வது அதிகாரம், ரோமர் 5, 6, 7, 8 எல்லாமே கண்டினியூஸா நீங்க அதை நீங்க தொடர்ந்து வாசிச்சுட்டே இருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து வாசிக்கும் போது ரோமன்ஸ் ரொம்ப புரியவே புரியாது. ஏன்னா பவுல் பயங்கரமான என்னதுன்னா பர்ஸ்குள்ள பணம் வைக்கிற மாதிரி அவர் நிறைய பொக்கிஷத்துக்குள்ள அப்படியே அவர் திணிச்சு வச்சிருப்பார். ஆனா நீங்க வாசிக்க பயங்கரமா பரிசுத்த ஆவியானவர் அன்பாக் பண்ணுவார். ஒவ்வொரு வெளியேற பெற்றுதான் இருக்கும். நம்முடைய அதுல ஒவ்வொரு ஆங்கிளையும் ஆண்டவர் நம்மளுக்கு காட்டுவார். நானும் இந்த ரோமன்ஸ் 12 எத்தனையோ தடவை வாசிச்சிருக்கேன். ஆனா அந்தந்த சூழ்நிலைகளை கேட்கணும். எவ்ரி டைம் எப்படி ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள நம்ம போகிறோமோ அப்போ ஒவ்வொரு டைமும் ஒரு டைமென்ஷன்ல இருந்து நம்மளுக்கு வெளிச்சம் வரும். அது நம்ம ஆவியும் ஆத்மாவையும் உயிர்ப்பிக்கும். அதுதான் எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறோம்ல, அதனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் ஆவியும் ஆத்மாவையும் ஊனையும் தசையும் எண்ணங்களையும் யோசனைகள் எல்லா பகுதிகளுக்குள்ளும் அது போய் ஊடுருவி பிரிச்சு காட்டுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது போல ரோமர் 12வது அதிகாரத்துல இன்னைக்கு அந்த 21வது வசனம் தான் டாபிக். அதை நம்ம வாசிக்கலாம். சிஸ்டர் வாசிப்பாங்க, அப்புறம் எல்லா சபையாய் சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ஆமென். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு கொடுக்கிற ஆலோசனை, நீ தீமையினால வெல்லப்படாத, தீமையை நன்மையினால வெல்லு. ஹல்லேலூயா. தீமை வரும்போது அதை நன்மையினாலே வெல்லும்படியான ஒரு தெரிந்து கொள்ளுதலை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சரி, நம்ம எதற்காக படைக்கப்பட்டோம்? எப்பயுமே நம்மளோட ஸ்டார்டிங் நம்ம படைப்புல இருந்து பார்த்தோம்னா தான் அந்த கம்ப்ளீட் இதோடைய காரியங்கள் நம்மளுக்கு புரியும். நம்ம எதற்காக படைக்கப்பட்டோம் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம உறவுக்காக படைக்கப்பட்டோம். உறவினாலே உறவுக்காக படைக்கப்பட்டோம். இதுதான் நம்மளுடைய என்னது நம்ம அறிந்திருக்க வேண்டிய மெயின் சத்தியம். நான் உறவுக்காக படைக்கப்பட்டிருக்கிறேன், உறவினாலே படைக்கப்பட்டிருக்கிறேன். ஏன்னா என் தேவன் உறவின் தேவனாய் இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய உறவின் தேவன், ஐக்கியத்தின் தேவனாய் இருக்கிறார். அந்த ஐக்கியத்துக்குள்ள நான் ஐக்கியப்படும்படியாக தான் ஆண்டவர் என்னை படைத்திருக்கிறார். இதுதான் பேஸ். இப்போ இந்த உறவுல இருந்து ஆதாம் மாறலாம். அவனுடைய சத்தம் வேற ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிக்கப்பட்டது, பிரிக்கப்பட்டது. அவன் ஃபர்ஸ்ட் தேவ சத்தத்தை கேட்டு டெய்லி அந்த உறவுல இருக்கும்போது ஒரு பிரச்சனை இல்லை, சந்தோஷமா இருந்தான். டெய்லி ஆண்டவர் அவனோட வந்து பேசிட்டு இருந்தாரு, அவனுக்கு தன்னுடைய அதிகாரத்தை கொடுத்தாரு, எல்லாத்தையும் அவன் படைச்சாரு. பேர் வைக்கிறது அவனுக்கு ஈஸி தானே. ஆனா அந்த பேர் வைக்கிறத ஷேர் பண்ணார். நீ பேர் வை அப்படின்னு. எப்படியாவது உறவு அப்படின்னா எனக்குள்ள இருக்கிறதெல்லாம் உனக்கு, உனக்குள்ள இருக்கிறது, இதுதான் உறவு இல்லையா? அந்த உறவுக்குள்ள ஆதாம வச்சிருந்தாரு. அவன் அந்த உறவில் இருக்கும்போது ஃபுல்லா எப்படி இருந்தான்? அவனுக்குள்ள எந்த ஒரு மாற்றம் இல்லை. அந்த சந்தோஷம், சந்தோஷம் அந்த ஐக்கியம் மட்டும்தான் இருந்துச்சு. என்னைக்கு பிசாசுடைய சாத்தானுடைய சத்தத்தை கேட்ட உடனே அதுக்கப்புறம் உறவு மாறிச்சா? உறவு மாறவே இல்லை. அப்பா டெய்லி வரதான் செஞ்சார். டெய்லி அவருக்கு எப்பயும் வரும் போல விசிட் பண்ணதான் வராரு. ஆனா இவனுக்குள்ள அவரை குறித்ததான தவறான எண்ணங்கள் அவரை தவறாய் பார்க்க வச்சு. இப்போ நான் எப்படி ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டே நான் கருப்பு கண்ணாடி போட்டு உங்களை பார்த்தா எப்படி கருப்பா இருக்குதோ, அவனுக்குள்ள எண்ணங்கள் தவறாய் அப்பாவை பார்க்கறது. அப்பா வந்து இப்ப ஆதாம்னு கூப்பிடுறது ஆதாமேன்னு ஒரு மாதிரி அவரை பயமா கூப்பிடுற மாதிரி, பயமுறுத்தி கூப்பிடுற மாதிரி அவனுடைய எண்ணம், அந்த ஐக்கியம் பிரிக்கப்பட்டுச்சு.
ஐக்கியத்திற்காக படைக்கப்பட்டவன், உறவுக்காக படைக்கப்பட்டவன். அந்த உறவு தான் அவனுடைய சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப அந்த உறவே அவனுக்கு பயமாய் மாறிடுச்சு. இங்கதான் திரிக்கப்பட்டுச்சு. இந்த பயம் அவனுடைய இருதயத்துக்குள்ள அவனுக்கு என்னாச்சு, பிளவை உண்டு பண்ணிட்டே போயிடுச்சு. இந்த பிளவு நம்மளுக்கு எல்லாம் தெரியும். இந்த பிரிவுனால எல்லாமே வந்து முன்னாடி இதெல்லாம் வந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் வருது, அதுதான் மரணம். அந்த மரணத்தின் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்தது ஜீவனை தெரிந்துக்கும் இல்லையா? நம்மளுடைய பேஸே, நம்மளுடைய பைபிளை நீங்க ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா அட்ட டு அட்ட ஜீவனை தெரிந்துக்கும். அதுதான் நீ சொல்லியிருக்கிற, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வென்று. அந்த நன்மை எது? ஜீவன். தீமை எது? மரணம். நீ மரணத்தினால வெல்லப்படாத, நீ ஜீவனால வெள்ளி. அதுதான் இந்த டாபிக் அந்த காரியத்துக்குள்ள போறோம். எப்படி நான் மரணத்தை ஜீவனால வெல்கிறது, அது இயேசு எப்படி வென்றார் அப்படிங்கறத நம்ம அன்னைக்கு பார்த்தோம். இன்னைக்கு என் பிராக்டிக்கல் லைஃப்ல, என் லைஃப்ல நான் இதை எப்படி ஜீவனால நான் விழுங்குறது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, இப்போ எப்பயுமே நம்மளுடைய காரியத்தை ஆதாம்ல இருந்து பார்த்தோம்னா அது பாதியில இருந்து துவக்கம். ஆனா நம்ம வாழ்க்கை எப்ப தொடங்கிச்சுன்னா, ஆண்டவர் நம்மளை எப்ப துவங்கினார்? இந்த காலங்கள் படைக்கிறதுக்கு முன்னே நம்மளை துவக்கிட்டார். அங்க இருந்துதான் எப்பயுமே நம்ம கனெக்ஷன் எடுக்கிறோம். அங்க இருந்து போனோம்னா தான் நம்மளுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்கதான் இருக்கு. இந்த சூரியன், சந்திரன், இந்த ஆதாம், ஏமால், இந்த உலகங்கள்லாம் படைக்கப்படுறதுக்கு முன்ன நான் படைக்கப்பட்டேன். உலக தோற்றத்துக்கு முன்னே என்னை தெரிந்து கொண்டவர். ஹல்லேலூயா. அதனால நானும் அவர் எப்படி காலத்துக்கு உட்படாதவராய் அந்த காலங்கள்ல என்னை உருவாக்கினாரோ அந்த இடத்துல வரைக்கும் என்னை எடுத்துட்டு போயிருக்கிறார். நானும் காலத்துக்கு உட்படாத அளவுக்கு எனக்கும் அந்த மேன்மைக்குள்ள ஆண்டவர் கொண்டு வைத்திருக்கிறார். இயேசு காலத்துக்கு உட்பட்டவராய் அப்புறம் வந்தார் இல்லையா? அவர் காலத்துக்கு உட்படாதவர் இல்லையா? அவர் எந்த காலங்கள் சிருஷ்டித்தவர் இல்ல, எந்த காலங்கள் உட்படாதவர் கிறிஸ்துவானவர். காலத்துக்கு உட்பட்டவராய் தன்னை மாமிச சரீரமாய் அவர் தன்னை ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் மீட்கும் பலியாக இது உலக தோற்றத்து முன்ன கொண்டு வந்த தீர்மானமாக இருந்தது. இப்போ அந்த இடத்துல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணதான் இந்த அதிகாரத்தை எனக்கு கம்ப்ளீட்டா இதை நான் புரிஞ்சுக்க முடியும். இப்ப நம்ம எப்பயுமே இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணிடுவோம்? 1வது வசனம் வாசிக்கலாம். 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இப்போ நம்ம எப்பயுமே அப்படி இருக்க அப்படிங்கிற ஒரு இடத்தை ஆரம்பிக்கும் போது அப்ப எப்படி இருக்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நம்ம லைஃப்ல வரணும். அப்ப அதோட ஆன்சர் கட்டாயம் முதல் வசனத்துல கட்டாயம் இருக்கும். அந்த முதல் வசனத்தை நம்ம படிக்கலாம். ரோமர் 11வது அதிகாரம் 36வது வசனம். சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். இதுதான் சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. அப்படி இருக்கிறபடினால சகோதரரே, நீங்கள் இங்க ஆண்டவர் நம்மளுக்கு என்ன ஃபர்ஸ்ட் சொல்றேன்னா நம்முடைய அடையாளத்தை காட்டி கொடுக்கிறார். வாட் இஸ் மை ஐடென்டிட்டி? என்னுடைய அடையாளம் என்ன? நான் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காக தான் இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்னுடைய அடையாளம் என்ன? நான் அவருடைய பிள்ளை. அவரால் நான் படைக்கப்பட்டேன், அவர் மூலமாக படைக்கப்பட்டேன், அவருக்காக தான் படைக்கப்பட்டேன். இதுக்கப்புறம் என் லைஃப்ல எதுவுமே கிடையாது. நானா பழைய நிறைய காரியம் நான் சொல்லிக்கலாம். ஆனா தெளிவா அவர் சொல்லிட்டாரு, நீ அவர் மூலமாயும் அவருக்காகவும் அவரால் படைக்கப்பட்டிருக்கேன். என்னுடைய அடையாளம். இந்த 2 கையை எப்படி வச்சுக்கோங்க. இது என்னோட ஐடென்டிட்டி, இது என்னோட அழைப்பு. என்னுடைய அடையாளம் அடுத்து என்னுடைய அழைப்பு என்ன அப்படிங்கிற 2 காரியம் தான் இந்த இடத்துல. அவரால் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், அவருக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், அவருக்காக நான் பிள்ளையா இருக்கிறேன். அவ்வளவுதான், சிம்பிள். நான் அவருடைய பிள்ளை. என்னுடைய அடையாளம் எப்பயுமே நான் அவருடைய பிள்ளை அப்படின்னு இருக்கும்போது எனக்குள்ள எந்த ஒரு சர்க்கிளே வராது. என்னுடைய அடையாளத்தை நிறைய இடத்துல எடுத்து வச்சுக்கிட்டேன்னா அது என் பணத்திலேயோ, நான் முன்னே ஒன்று சொல்லியிருக்கேன், பணமோ, என் படிப்போ, என்னுடைய அந்தஸ்தோ, என்னுடைய ஜாதியோ, என்னுடைய ஸ்டேட்டஸோ, என்னுடைய ஊர், நாடு எதுவா இருந்தாலும் அது எல்லாம் அசையும் போது என்னுடைய ஐடென்டிட்டி அசையும்.
என் இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைங்கிற அந்தஸ்தை யாருனாலும் மாற்ற முடியாது. அது என்றைக்கும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நிலையான சுதந்திரம். ஹல்லேலூயா. என்னுடைய அடையாளம், நான் அவருடைய பிள்ளை. நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன்? அவருடைய பிள்ளையா இருக்கும்படியாக, அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். எப்படி பிதாவாகிய தேவனுக்கு குமாரனாகிய கிறிஸ்து அவருடைய சித்தத்தை செய்வது மாத்திரம்தான் அவருடைய அழைப்பாய் வந்தாரோ, இன்றைக்கும் அவருடைய அந்த கண்டினியூஷன், இயேசு வந்து முடிச்சதை மறுபடியும் தொடர்ந்து அவர் என் வாழ்க்கையில அவர் மூலம் செய்து முடிக்கப்பட்ட என் வாழ்க்கையில என்ன தொடர்ந்து செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு விரும்புகிறாரோ அதை நான் தொடர்ந்து செய்யும்படி இதுதான் என்னுடைய அழைப்பு, என்னுடைய அடையாளம். இது ரெண்டையும் நான் மாற்றிடவே கூடாது. என் அழைப்பை நிறைய இடத்துல இதுதான் இது அதுன்னு சொல்லி நான் கொண்டு சொல்லிடக்கூடாது. என் அடையாளங்களையும் அங்கேயும் இங்கேயும் நான் வச்சுட்டேன்னா என் லைஃபே மாறி. அதனால இந்த தீமையை நன்மையாய் வெல்லு. இது பயங்கரமா இதுல 35 காரியத்தை அவர் சொல்லி இருக்கிறார். 35 காரியம் அப்படியே நம்ம ஒன்னொன்னா ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறதுல சும்மா கோத்ரூ பண்ணப்போ சில இடத்துல மட்டும் கொஞ்சம் நம்ம நின்று நம்ம சில காரியங்களை கவனிக்க போறோம். அப்போதான் அவர் சொல்றாரு, இதுதான் நீ சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காக இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாகும். இப்படி இருக்கிறபடினால, நீ அவருக்காக இருக்கிறபடினால, அவர் மூலமா இருக்கிறபடினால, அவருக்காக இருக்கிறபடினால நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நீங்க பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இதெல்லாம் ஆண்டவர் சொல்றார். நீங்க அவருக்காகவும் அவர் மூலமாயும் அவராலும் நீங்க நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறபடினால உங்க வாழ்க்கை இந்த உலகத்தோடு கலந்தது கிடையாது. நீங்க தனிப்பட்டவர்கள், நீங்க பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அதனால நீங்க என்ன பண்ணிடாதீங்க, இந்த உலகத்தோட போய் கலந்துடாதீங்க. அததான் இந்த இடத்துல நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியா ஏன் ஒப்பு கொடுக்க வேணும்னா உங்களுடைய அடையாளம் அது தெரியும். நீங்க தனிப்பட்டவர்கள், எனக்கு மட்டும் உரியவர்கள். இதுல மட்டும் ஆண்டவர் ரொம்ப பொசசிவா இருப்பார். மற்ற எல்லா காரியத்திலையும் நம்மளை விட்டு கொடுப்பார். இந்த ஒரு காரியத்தில் ஆண்டவர் நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டார். நீங்க எங்க போனாலும் விட மாட்டார். உங்களை யார் எடுத்தாலும் அவங்களே விட்டுறணும், உங்களை எடுத்துக்க விட மாட்டார். அது ரொம்ப கருத்துதான். அதுக்குதான் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரிவும் பரிபூரமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிந்த உங்கள் மனம் புதிதாகிறதுனால இப்போ நம்ம இதை படிக்கும் போது நிச்சயம் நம்முடைய மனம் புதிதாகும். ஏன்னா எந்தெந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில தீமையா இருக்கிறது நன்மையா இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நல்லா தெளிவா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அவர் சொல்றாரு, 3வது வசனம் வாசிப்போம். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்கிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். ஆமென். நான் ஸ்டார்டிங்ல சொன்னது போல என்னன்னா, நம்மளுக்கு என்ன வேண்டிய காரியங்களுக்கு ஏற்றபடி எண்ண வேண்டும். அந்த எண்ணம் தான் ஆதாமை தவறான எண்ணங்களுக்குள்ள கொண்டு போய் ஆண்டவரை தவறா பார்க்க வச்சிச்சு. அததான் அவர் சொல்றாரு, நீ எண்ண வேண்டிய எண்ணம். இப்ப நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், அவரால நான் படைக்கப்பட்டிருக்கிறேன், அவர் மூலமாய் படைக்கப்பட்டிருக்கிறேன், அவருக்காக படைக்கப்பட்டிருக்கிறேன் எண்ணம் தெரிஞ்ச உடனே ஐ எம் நாட் ஸ்டேட்மெண்ட் அவனுக்குள்ள நிறைய வர ஆரம்பிச்சிச்சு இல்லையா? அங்க இருந்துதான் ஆரம்பிச்சது. இப்போ அவனுடைய அதுக்குதான் நீங்க எண்ணம், உங்க எண்ணங்கள் தேவை. அதுக்குதான் அது சரி அழகா இங்க போட்டிருக்காங்க. உங்களுக்கு பகிர்ந்த நீங்க எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனா இருக்க வேண்டும். இதுதான் ஃபர்ஸ்ட் காரியம். நன்மையை தீமையினால வெல்றதுக்கு உங்க எண்ணம் முதல்ல தெளிவா இருக்கும். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். உங்க தீமையை நீங்க எங்க அனுமதிக்கிறீங்கன்னா உங்க எண்ணத்துலதான் அனுமதிக்கிறீங்க. என்ன எண்ணங்கள்ல வேண்டாத எண்ணங்கள். உங்களை குறிச்சு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நீங்க என்றதை விட்டுட்டு சத்ருவானவன் இந்த உலகம் சொல்றது, உங்க ஐம்புலன்களினால் அறிவது, இதெல்லாம் நீங்க எண்ணும் போதுதான் உங்களுக்குள்ள தீமையானது வருது. அப்பதான் நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனால அழைக்கப்பட்டிருக்கிறேன், தேவன் எனக்கு போதுமானவராய் இருக்கிறார், என் தேவன் எனக்கு
எல்லா நன்மைகளையும் செய்ய போதுமானவர். அவர் என் தகப்பனா இருக்கிறார், அவர் என்னுடைய மூத்த சகோதரனா இருக்கிறார். இதுதான் எனக்காக கொடுக்கப்பட்ட எண்ணங்கள். நான் இந்த எண்ணத்துலதான் இருக்கணும். ஆனா என் எண்ணங்கள் எப்படி மாறுது? நான் போதுமானவர் அல்ல. ஃபர்ஸ்ட் என்ன வரும்? எனக்கு நான் அந்த அளவு பாத்திரவான் அல்ல. அப்புறம் என்ன சொல்லுவோம்? நான் அந்த அளவு அழகு இல்லை. அப்புறம் என்ன சொல்லுவோம்? எனக்கு அந்த அளவு வசதி இல்லாதவள். ஐம் நாட் ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லுங்க. அதெல்லாம் நம்ம தான் நிறைய வருமே. சொல்லுங்க, உங்களுக்குள்ள என்னென்ன வரும்? நான் அப்படிப்பட்டவன் இல்லை, இப்படிப்பட்டவன் இல்லை அப்படிங்கிறது என்னென்ன எண்ணங்கள் வரும்? நான் விரும்பப்படத்தக்கவன் அல்ல. சொல்லுங்க, வேற ஒண்ணுமே நினைக்க மாட்டீங்களா? சொன்னா அதுதான் சொல்லுவோம். ஐம் நாட் ஸ்டேட்மெண்ட் தான் இதுதான் ஸ்டேட்மெண்ட்னாலே உங்களுக்கு அதுதான் வரும். ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீங்க எண்ண வேண்டியதுக்கு மீஞ்சி எண்ணாதீங்க. இந்த எண்ணங்கள் உங்களுக்கு, இந்த எண்ணத்துக்குள்ள இருந்து வர அதோட ஆழத்தை நீங்க போய் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் காயம் இருக்கும், அங்கெல்லாம் துக்கம் இருக்கும், அங்கெல்லாம் என்னது கசப்பு இருக்கும், அங்கெல்லாம் வைராக்கியங்கள் இருக்கும், அங்கெல்லாம் கோபங்கள் இருக்கும், அங்கெல்லாம் இழப்புகள் இருக்கும். இந்த ஐம் நாட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள போனாவே அங்க எல்லாமே ஒரு இல்லாமை, ஒரு வெறுமை. அதுல இருந்து அதான் சொல்றாரு, அதற்காக நீங்க படைக்கப்படல. நீங்க என்னாலும் எனக்காகவும் என் மூலமாய் படைக்கப்பட்டிருக்கிறபடினால நீங்க உங்களுடைய என்னது ரகமே வேற. அதெல்லாம் சொல்றாரு, உங்களுடைய ரகமே வேற. நீங்க ரொம்ப வித்தியாசமானவர்கள். நீங்க விலையேற பெற்ற ஆண்டவர் அதுதான் நம்மளை சொல்றாரு. இதை நீங்க விலையேற பெற்றவர்கள், நீங்க கனி உள்ளவர்கள், உங்க வாழ்க்கை செழிப்பானது, நீங்க முழுமையானவங்க, நீங்க கண்மணி போல, நீங்க என்னுடைய கண்மணி. அப்புறம் என்ன சொல்றாரு நம்மளை பார்த்து ஆண்டவர்? உங்களை வரைஞ்சிருக்கிறேன், உங்களை நினைவா இருக்கிறேன், நீங்க என்னது மறக்கப்படுவதில்லை. இந்த எண்ணங்கள் தான் நம்மளுக்குள்ள இருக்க வேண்டியது. அதுக்குதான் சொல்றாரு, நீங்க இந்த காரியங்களுக்கு மிஞ்சி உங்க எண்ணங்கள்ல ஃபர்ஸ்ட் ஜாக்கிரதையா இருங்க. அடுத்து 6வது வசனம் வாசிக்கலாம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்ம தீர்க்க தரிசனம் சொல்கிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவுள். 8 வரை வாசித்துங்க. ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்கிறதிலும் தரித்திருக்க கடவுள். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? உங்க எண்ணங்கள். 2வது அவர் ஊழியக்காரங்களுக்கான சில காரியங்கள் சொல்றாரு. நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதா இருந்தா, வார்த்தை உடையவனா இருந்தா விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்லுங்கள். உங்களுடைய தீர்க்க தரிசனம் எப்படி இருக்கணுமா? விசுவாச பிரமாணத்துக்குரிய, சும்மா வாயில வந்ததெல்லாம் அடிச்சு விடக்கூடாது. உங்களுக்கு கார் வரும், பங்களா வரும், நீங்க வெளிநாடு புறப்பட்டுவா இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிக்கான அப்படியா நீங்க இராதபடிக்கு என்ன பண்ணுங்க, விசுவாசம் உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற அந்த வார்த்தையின் வல்லமையோட சேர்ந்து நீங்க செயல்படுங்க அப்படின்னு சொல்றாரு. ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், இது 3வது காரியம். போதிக்கிறவன் போதகத்திலும். இதெல்லாம் நம்ம தீமையை நன்மைக்காரை வெல்லுகிற சீக்ரெட்ஸ். இதெல்லாம் நீங்க உங்களுக்கு என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்குதோ அதுல அதான் ஆண்டவர் சொல்றாரு. நீ எக்ஸ்ட்ரா போய் உன் காலை வைக்காதபடி நீ ஊழியம் செய்யறதுக்கு அழைச்சிருக்கிறாரா? உன தீர்க்கதரிசியா அழைச்சிருக்கிறாரா? அப்போ நீ தீர்க்க தரிசனம் சொல்லும் போது தேவனுடைய வார்த்தையோடு நின்று, வார்த்தையானவரோடு நின்று, இயேசுவோடு நின்று, உங்களுடைய தீர்க்க தரிசனமானது வார்த்தையின் ஜீவனுக்குள்ள இருந்து வந்து சொல்லுகிற தீர்க்க தரிசனமா இருக்கணும். நீ மாமிசத்துக்குள்ள போனேன்னா மாட்டிக்குவ, தீமையில மாட்டிக்குவ. அடுத்து சொல்றாரு, ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும். உன் ஆண்டவர் ஊழியத்தில் அழைச்சிருக்கிறார், ஊழியத்துல நில். உலகத்தை நோக்கி ஓடி போயிடாத. ஒண்ணுல செஞ்ச ஒண்ணம் எந்த காரியத்துல தெரிந்து கொண்டாரோ அதுல நீ ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும். அதுல ஸ்பெசிபிக்கா சொல்றாரு. சரி, நீ ஊழியத்துல அழைச்சிட்டாரா, ஆனா உன்னை போதைக்கு அழைச்சாரா, அதுல நீ. இதுதான் தீமையே. நம்ம எந்தெந்த பகுதி ரொம்ப இதை நம்ம படிச்சு பார்த்தோம்னா ஆண்டவர் நம்மளுக்கு ரொம்ப ஈஸி சிம்பிளா சொல்லி கொடுக்குறாரு. ஒரு சின்ன குழந்தைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது போல ஒவ்வொரு பகுதியா ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறார். போதிக்கிறவன் போதகத்துல நீ அடுத்து எப்படி இருக்கணும்னா, நீ போதகம் செய்யறியா அந்த பகுதியில நீ போய்கொண்டே இரு. புத்தி சொல்லுகிறவன் புத்தியிலும். அந்த ஊழியங்கள்ல அவர் சொல்றாரு, ஒவ்வொரு பகுதியும் நீ எடுக்கிறியா அந்த பகுதியில நீ நில்லு. அடுத்து பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் கொடுக்க கடவன் அவர் சொல்லி முடிக்கல. அதுல பார்ஷல் பார்க்காத, உனக்கு வேண்டியவங்க அப்படியெல்லாம் நீ என்ன பண்ணிடாத, பார்ஷியல் பார்க்காத, அப்படிலாம் தீமையினால வெள்ளப்பட்டுறாத. நீ கொடுக்கிறியா வஞ்சனை இல்லாமல் நீ அவங்களுக்கு கொடு.
அடுத்து முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவுள். அப்ப அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் போற வழியிலே சொல்றாரு, நீ முதலாளியா எச்சமான இருந்தா நீ ஜாக்கிரதையா இரு. ஏன்னா நீ இரக்கம் செய்யும் போது அதை உற்சாகத்தோடு செய்ய கடவுள். நீ உனக்கு ஆண்டவர் ஒரு பொசிஷனை கொடுத்துருக்கிறாரு, உனக்கு இரக்கம் செய்யக்கூடிய ஒரு நல்ல இடத்துல நீ இருக்கிற. அதை எப்படி இறுக்கமா செய்யாது, சந்தோஷத்தோட உற்சாகத்தோட நீ செய் அப்படின்னு சொல்றாரு. அது 7வது காரியம். அடுத்து 8வது, உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம யாரும் மாற்றிக்கூடாது. உங்கள் அன்பு மாயமற்றதா இருக்கணும். போய் சும்மா வாயில சிரிச்சு ஒரு அன்பு, உள்ளுக்குள்ள மஞ்ச வச்சுட்டு ஒரு அன்பு, அது கர்த்தருக்கு அருவருப்பான. இதெல்லாம் தீமையை அப்படியே நம்ம வச்சிருக்கிற வளைகள். மாயமற்றமா செய்யறது, இந்த போய் வஞ்சகமா, இதெல்லாம் சொல்றாரு. தீமைக்குள்ள போய் விழுந்துறாரு, ஜாக்கிரதையா இரு. நீ நான் சொல்றபடியெல்லாம் கொஞ்சம் செடி கொடு. உன் எண்ணம் தேவையில்லாதக்குள்ள போகாம இதுக்குள்ள கான்சென்ட்ரேட் பண்ண. அததான் சொல்றாரு, உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து, 9வது காரியம், தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருக்க ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நீங்க பைபிள் ஃபுல்லுமே இதுதான், தீமையை வெறுக்கிறோம், நன்மையை பற்றி கொள்ளும். சில நேரம் நம்ம தீமையை வெறுப்போம், நன்மையை பற்றி கொள்ள மாட்டோம். சில நேரம் நன்மை செய்வோம், தீமையை விட மாட்டோம். இது மாதிரி எல்லா குழப்பத்திலும் இருக்கும். ஆண்டவர் எல்லா இடத்துலையும் இந்த தீமை நன்மை வந்தோடனே வெறுக்கணும், பற்றி கொள்ளும். இதை ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் நீங்க சங்கீதத்துல ஜீவனை நல்ல நாட்களை விரும்புகிறவள் அப்படி அந்த சங்கீதத்திலே அவர் தாவீது சொல்லுவார், ஜீவனை தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள். அடுத்து சகோதர சிநேகிதத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். 10வது காரியம் ஆண்டவர் சொல்றாரு, சகோதர சிநேகிதம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ரொம்ப குறைஞ்சு போகிற ஒரு சிநேகிதம் இந்த சிநேகிதம் தான். அது எல்லாமே தான், அது நன்மையாகவும் இருக்குது, தீமையாகவும் இருக்குது. சகோதர சிநேகிதம் என்பது அது நம்மளா ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம்னா அது கஷ்டம். அது நம்மளை எப்படி இயேசுவை நம்ம சகோதரனா பார்த்து நம்ம அங்கிருந்து ஒரு ரிசீவ் பண்ணணும்னா, அதை எங்கேயுமே அந்த முழுமையிலிருந்து ரிசீவ் பண்ணோம்னாதான் அடுத்து இங்கே நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீங்க சகோதர சிநேகிதத்து ஒருவர் மேல் ஒருவர் பட்சமா இல்லை, கட்சி கொதறாதீங்க. எல்லாம் ஒரு கொதறல் தான். சகோதர சிநேகிதர் எப்படி இருக்குது, ஒரே கொதறல், குடு நாய் கொதற மாதிரி கொதறி தள்ளி. ஆட சொல்ல மாட்டிக்காதீங்க. சகோதர சிநேகிதத்துல ஒருவருக்கு ஒருவர் பட்சமா இருங்க. கேட்போம் ஆண்டவர். இதை படிச்சுட்டே வரும்போது நம்மளுக்குள்ள எதாவது குறைவு இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம தீமையை நன்மையால வெல்லுவது அவருடைய சித்தமா இருக்கும்போது மறுபடியும் நம்ம தீமையிலே வாழ்றது என்ன, நம்மளுக்கு வேஸ்ட் தானே. அப்புறம் என்ன சொல்றாரு, கணம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். 11வது காரியமா என்ன சொல்றாரு, கணம் பண்ணுகிறதில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். நம்ம ஒருவருக்கொருவர் கனப்படுத்துறது. ஏன்னா நம்ம இயேசுதான் அதற்கு முழு எடுத்துக்காட்டு. சின்ன பிள்ளைங்களையும் அவர் கனம் பண்ணினார். யாரும் அவர்கிட்ட வந்து எல்லாரையும் கனம் பண்ணார். கனம் பண்ணலன்னா எல்லாரும் சாப்பாட்டுக்குலாம் என்ன பண்ண ஓடி போயிருன்னு சொல்லியிருப்பாரு. போ எல்லாம் போய் எங்கேயா சாப்பாடு. அவர் ஒவ்வொருவரையும் ஒரு குருடனை பார்க்கும்போது அவருக்குள்ள ஒரு மனசு, ஒரு மன உருக்கம். அதுதான் கனம் பண்றதுக்கு எது நம்மளை உந்துத்தாலும் நம்மளுக்குள்ள இறக்கம் தான். அதுதான் சொல்றாரு, அந்த இறக்கத்தோட ஒருத்தர் கனம் பண்ணுங்க. அது சிறுவரா இருக்கலாம், பெரியவளா இருக்கலாம், யாரா இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் நீங்க கனம் பண்ணுவதுல முந்திக் கொள்ளுங்க. அடுத்து அசதியா இல்லாமல் ஜாக்கிரதையா இருங்க. 12வது காரியம், ஜாக்கிரதையா இருங்க. அசதியா இருக்கிறது. இந்த இடத்துல நம்ம எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிற காரியம். எதுலையுமே அசதியாவே இருக்கக்கூடாது. அது முதல்ல தேவனை தேடுவதில், அவரை கனம் பண்ணுவதில், ஆண்டவருடைய காரியத்துல நம்ம ஒரு நாளும் அசதியாவே இருக்கவே கூடாது. ஜாக்கிரதையா இருக்கும். அவரை கனம் பண்ணுறதுல எப்பயுமே நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அதே போல மனுஷர்களை, நம்மளுடைய பெற்றோர், நம்மளுடைய உறவினர்கள், நம்மளுக்கு மூற்றவர்கள், நம்மளை வழி நடத்துற நல்ல தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் கனம் பண்றதுல நம்ம இதா இருக்கணும். அதே போல அசதியா நம்ம ஜாக்கிரதையா இருக்கு அப்படிங்கிறார். அதுல ரொம்ப ஒரு அழுத்தம் கொடுக்குறார். நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா உங்க வாழ்க்கையில அசதி எப்படியாவது வந்துடும். அப்படியே ஓடிக்கிட்டு இருக்க ஓட்டத்துல என்ன பண்ணணும்னா, நம்மள அறியாம இந்த லெத்தாச்சிக்கு அப்படியே ஒரு லைட்டா ஒரு சின்ன சொருவல் மாதிரி சொருவும்.
நீங்க ஜாக்கிரதையா இருந்தாதான் நீங்க அசதியா இருக்க மாட்டீங்க. அதனால நீங்க அசதியா இல்லாம ஜாக்கிரதையா இருங்க. ஆவியில அனலா இருங்க. அல்லேலூயா. 13வது காரியம், நீங்க ஆவியில அனலா இருக்கணும். ஆவியில அனலா இல்லாட்டினா அப்படியே சாப்பிட்டா லட்டு மாதிரி விழுங்கிட்டு போயிடும். அவனுக்கு எப்பயும் ஒண்ணுமே அதைத்தான் இந்த அனலா இல்லாம எப்படி வரும்னா, நீ அசதியா இருக்கும் போது, ஜாக்கிரதையா இல்லாத போது அதை ஆட்டோமேட்டிக்கா அங்க உன்னோட நெருப்பை என்ன பண்ணிடும், குறைஞ்சு போயிடும். அப்ப என்ன ஆகும்னா, அடுத்தடுத்த டிராப் நீ விழுங்குறதுக்கு இதெல்லாம் தான் பஸ், இதெல்லாம் தான் கார். அதனால அப்படி அதனுடைய கோர்வையா சொல்றாரு, நீங்க ஆவியில அனலா இல்லை. எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையோடும் கர்த்தரோடும் அவருடைய வல்லமையோடும் இணைக்கப்பட்டவங்களா இருக்கும். இந்த கனெக்ஷன்ஸ் அதெல்லாம் சொல்லணும். அவர் மூலமாயும் அவருக்காகவும் அவரால் இருக்கிற இந்த அடையாளத்துக்குள்ள நான் இருக்கிறது தான் இது எல்லாத்தையுமே சொல்லுது. நான் எப்படி ஜாக்கிரதையா இருப்பேன், நான் எப்படி அனலா இருப்பேன்னா, நான் யாருன்னு தெரிஞ்சாதான் நான் எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கேன், என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன, எதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், இந்த காரியத்தை நான் நினைவா இருந்தா மாத்திரம்தான் நான் ஜாக்கிரதையா இருப்பேன், அனலா இருப்பேன். எப்படி இருப்பேன், சகோதர சிநேகிதத்துல இருப்பேன். அடுத்து சொல்றாரு, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. எல்லா பாயிண்ட்லயுமே ஒரு அழுத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஊழியம் செய்யுங்கன்னு சொல்ல, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. மனுஷனுக்கு ஊழியம் செய்யறதற்கு, நமக்கு ஊழியம் செய்யறதற்கு, மற்றவர்களுக்காக ஊழியம் செய்யறதுக்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. என் நோக்கம் என்ன, என் ஊழியம் செய்யறேனா நான் கர்த்தருக்கு செய்யறேனா, எனக்கு செய்யறேனா, என் பேக்கெட்டுக்காக செய்யறேனா, என் குடும்பத்துக்காக செய்யறேனா, இப்படி நிறைய காரியங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. இதுதான் ஒரு ஆண்டவர் தெளிவுபடுத்துறார், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. அடுத்து 15வது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்க. அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை என்றைக்கும் நம்மளை வெட்கப்படுத்தார். அவர் மேல இருக்கிற நம்பிக்கை எப்பொழுதும், அதுதான், அந்த நம்பிக்கை தான் நம்முடைய சந்தோஷத்தின் ஆதாரம். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பதுதான் நம்முடைய பலனே. அதுலதான் சொல்றாரு, நம்பிக்கையில சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்துல பொறுமையா இருங்கள். இதெல்லாம் நம்ம முழுகாதபடி காக்கிறதுக்கு எதையுமே செய்ய முடியாத காரியம். உபத்திரம் வரும்போது எப்படி இருக்கணும், பொறுமையா இருக்கும். உபத்திரம் போது எப்படி இருப்போம், அனலா இருக்கும். இங்க ஜெபத்துல எப்படி சொல்றாரு, ஆவியில அனலா இருக்க சொல்றாரு. அங்கெல்லாம் அனல் தனிஞ்சு போயிடும். உபத்திரம் வரும்போது எப்படி இருக்கும், அனல் பறக்கும். எல்லாமே ராங் ஸ்டெப்பா எடுக்கிறது, எல்லா இடத்துலையும் தவறானதான். அதனாலதான் தீமையால வெல்லப்படுகிற காரியங்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு, உபத்திரவத்திலே பொறுமையா இருக்கு. உபத்திரம் வரும்போது எப்பயுமே ஒரு நெருக்கம் வரும்போது, அப்போ ஏன்னா எல்லா பக்கம் தாக்கப்படும். ஆவியில தாக்கப்படும், ஆத்மா தாக்கப்படும், சரீரம் தாக்கப்படும், பொருளாதாரம் தாக்கப்படும், குடும்பம் தாக்கப்படும். எல்லா பக்கமும் தாக்கப்படும் போது என்னதான் அமைதியா இருந்தாலும் நம்மளை அறியாம தேவையில்லாத வார்த்தையை விட்டுருவோம், தேவையில்லாத ஸ்டெப்ஸ் எடுத்துருவோம், தேவையில்லாத முடிவுகள் எடுத்துருவோம். இந்த மாதிரி நிறைய செய்வோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, உபத்திரம் வரும்போது பொறுமையா எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணி, பிரச்சனை வந்துருச்சா நீயும் அமைதியாகி, அதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, கம்முன்னு ஆயிரு. என்ன செயல்படும், ஏன்னா அதுக்குள்ள செயல்படுறதுக்கு நான் தான் அதெல்லாம் அறிஞ்சவனா இருக்கிறேன். ஏன்னா நீ வெறும் பிரச்சனையே தான் யோசிப்ப, அந்த பிரச்சனையில அதோடைய விளைவை கொடுக்கறதுக்கு நான் நிற்கிறேன். அதனால சொல்றாரு, உபத்திரவத்துல பொறுமையா இருங்க, ஜெபத்துல உறுதியாய் தவிக்கிறது. அல்லேலூயா. இந்த ஜெபத்துல உறுதியா இருங்க. ஜெபம் தான் தேவனோடு நம்மளை கனெக்ட் பண்ற அந்த கனெக்ஷன்ஸ். அந்த கனெக்ஷன் ஊற்றாதீங்க. எப்பொழுதும் ஜெபத்துல உறுதியா தவிச்சிருக்கு. பிரச்சனை வரும்போது பொறுமையா இருங்க. அதே நேரத்துல பொறுமையோட நீங்க என்ன பண்ணுங்க, உறுதியா தவிச்சிருங்க. பரிசுத்தவானுடைய 18வது காரியம், பரிசுத்தவானுடைய குறைவுல அவர்களுக்கு உதவி செய்யும். எப்பொழுதும் அந்த அந்த எண்ணங்கள் நம்மளுக்கு இருக்கணும். பரிசுத்தவான்கள் ஊழியக்காரங்க, நம்ம சகோதரிகள். பரிசுத்தவான்கள் போது வெறும் ஊழியக்காரன் மட்டும் இல்லை, நம்ம எல்லா கூட்டத்தார், நம்மளுக்குள்ளேயே நம்ம எல்லாரும் பரிசுத்தம், தேவனால் அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்கள். நம்மளுக்குள்ள எதுவும் தேவைகள் இருக்குது, உதாரணா ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க உதவி செய்கிறவர்கள், அவங்களோட பிரச்சனை அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்நியரை உபசரிக்க நாடுங்க. அட்ட சொல்றாரு, சரி இவங்களை மட்டும் நீங்க கண்ணில் வச்சுட்டே இருக்கிறது மட்டும் இல்ல, அந்நியர்கள் நீங்க பார்க்குற எல்லாருமே தான். நம்ம வீட்டுக்கு காய் கொண்டு வரவங்க, பால் கொண்டு வரவங்க, அல்லது நம்ம போய் பார்க் பண்ண போவோம், அந்த இடத்துல நிற்கிற வாட்ச்மேன்ஸ் யாரா இருக்கட்டும், பிச்சைக்காரங்க,
நம்ம யார் பார்க்கும்போது உங்களால முடிஞ்ச என்ன பண்ணுங்க, சில உபசரிப்பு சும்மா சிரிச்சா கூட போதும். இல்லை சொல்ல வாசனை குப்பை பெருக்கிறாங்க, அவன் நல்லா இருக்கியாமா சும்மா இருக்கியா, ஒரு கேள்வி கேட்கறதுல என்ன இதாகிட போகுது இல்லை. முடிஞ்சா அவங்களுக்கு ஒரு 50 ரூபா 100 ரூபா ஏதோ ஒரு காசு அவங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கறது. அதுதான் இதெல்லாமே தேவன் நம்மளுக்கு என்ன சொல்றாரு, தீமையிலிருந்து நன்மையான காரியங்களுக்குள்ள போகிற அந்த வழிகள் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறார். அந்நியரை உபசரிக்க நாடுகள், பரிசுத்தவான்கள், ஜெபம், இப்படி ரொம்ப ஆவிக்குரியவங்களாவே ரொம்ப இருக்காதீங்க. இந்த பக்கம் உங்களோட கண்கள் சம்டைம்ஸ் அப்படிதான் இருப்பாங்க. ஸோ அப்படியே இந்த சைடை திரும்பவே மாட்டாங்க, அப்படி கழுத்து ஸ்டிஃபாக நிற்கும், எல்லாம் ஒரே நேர் போடுதான் அப்படின்ட்டு. அப்படி நான் ஆண்டவர் பாருங்க எவ்வளோ அவர் நம்மளுக்கு எவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குறாங்க. அப்படின்னா ரொம்ப ஸ்டிஃப்னக்காக இருக்காங்க. அந்நியரையும் உபசரிங்க, அவங்களும் உங்களோட தானே இருக்காங்க, நீங்க எல்லாம் அந்த அந்த பகுதிகளிலேயே உங்களுக்கு கண்கள் போகணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து உங்களை துன்பப்படுத்துறவர்களை ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. 20வது காரியம், உங்களை துன்பப்படுத்துறவர்களை ஆசீர்வதிங்க. நம்மள வாழ்க்கையில எப்படி பிசிக்கலாவும் சம்டைம்ஸ் நம்மளை துன்பப்படுத்துவாங்க, ஆத்தும ரீதியாகவும் நிறைய நேரம் நம்ம துன்பப்படுத்தப்படுவோம். அப்ப அந்த நேரம் நம்மளுக்கு எப்படி இருக்கும், அவங்களுக்கு பதில் செய்யற மாதிரி தான் நம்மளுக்கு வரும். அப்படின்னா நீ தீமையினால வெல்லப்பட்டுருவ. அதனால என்ன சொல்றது, உங்களை துன்பப்படுத்துறதை ஆசீர்வதிங்க. நீங்க அந்த இடத்துல நீங்க நின்று அவர்களை ஆசீர்வதிங்க. உங்க இருதயம் ஆசீர்வதிக்கிறதுக்கு நேராக திரும்பட்டும். உங்க இருதயங்கள் மற்ற காரியங்களோட போய் உலகத்தோட போய் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு உங்க இருதயம் எப்படி இருக்கட்டும், ஆசீர்வாதம். ஏன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவதற்கென்று நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டனால நீங்க ஆசீர்வதிக்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம். உங்களை துன்பப்படுத்துவதை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாது இருங்கள். ஹல்லேலூயா. நம்மளை துன்பப்படுத்தும் போது என்ன வார்த்தை வரும், அதை அடுத்ததை பக்கத்திலே கொடுத்துட்டார். ஒருத்தவங்க நம்மளை துன்பப்படுத்தினா என்ன வார்த்தைகள் வரும், எப்படி துன்பப்படுத்துறான்னு சொல்லிடும் நிற்க மாட்டோம். வாயில வராது, இருதயம் என்னென்ன பண்ணுவார், எப்படி ஆகுவார், எனக்கு வந்தவன் உனக்கு வருதா இல்லையா பார் அப்படின்னு எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள வெளியே சொல்லாட்டாலும் உள்ளுக்குள்ள சொல்லி முடிக்கும். ஆண்டவர் அதான் சொல்றாரு, ஜாக்கிரதையா இருங்க, வேண்டாம் இந்த காரியங்களுக்குள்ள எல்லாம் நீங்க சிக்கிக்கொள்ளாதீங்க. ஏன்னா இது நம்ம சிரிப்பாகவும் நீங்க பார்க்குறோம், ஆனால் ரொம்ப சீரியஸான மேட்டர்ஸ். எவ்ரி பாயிண்ட் நான் இதை அப்படியே உட்கார்ந்து நான் வாசிச்சு பார்க்கும்போது எவ்வளவு சீரியஸ் பாயிண்ட், எவ்வளவு விளையேற பெற்ற காரியங்கள் எப்படி ஆண்டவர் புதைச்சி வச்சிருக்கிறார். உண்மையிலே இந்த இடத்துல நான் ஒரு பாதிக்கப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். பயங்கர இதே தான் ஒரு பாதிக்கப்பட்டு எனக்கு அப்படியே ரொம்ப சிக்கலான நேரம், மனசுக்குள்ள நான் வெளியே நம்ம சொல்ல முடியாதுல, நிறைய காரியங்கள் நம்மள மைண்ட் அப்படியே நம்மளை பாதிக்குள்ள அப்படியே ஏன் இப்படி நடக்குது, எதுக்காக நடக்குது, ஏன் இவங்க எல்லாரும் நம்ம லைஃப்ல விளையாண்டு பார்க்குறேன், இப்படி எல்லாம் என் மனசு போராடும் போது நான் இது 2 வாரத்துக்கு முன்ன நடந்ததுதான். அப்போ நான் சண்டே மார்னிங் வர்றதுக்காக இந்த பைபிள் எல்லாம் அந்த இடத்துல வச்சிருப்பேன். இதை எடுத்து நான் பேக்ல வைக்கிறதுக்கு ரெடி பண்ணேன். அப்போ என் பைபிள்ல இருந்து ஒரு புக் மார்க் அப்படி கீழே விழுந்துச்சு. அது அந்த லாஸ்ட் வருஷம், நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்ல. இதுதான் எனக்கு அவர். ஏன்னா என் மனசு தீமைக்கு நேரம் போராடுது. அது நான் வேணா ஜட்ஜ் பண்ணிக்கலாம், கரெக்டு தான். ஏன்னா நான் என் பக்கம் கரெக்டு தான், நான் நினைக்கிறதும் கரெக்டு தான். ஆனால் ஆவியானவர் அப்படி கிடையாது. நம்ம அப்பா ஏன்னா அதெல்லாம் எனக்கு இது சொல்லி கொடுத்தார். நீ எனக்காகவும் நீ என் மூலமாயும் எனக்காகவும் நீ டிஃப்ரெண்ட், நீ உன் நேச்சர் டிஃப்ரெண்ட், நீ உன்னுடைய வாழ்க்கை வித்தியாசம். அவங்க எப்படி இருக்கிறாங்களோங்கிற போல நீயும் உன் வாழ்க்கைய அவங்க செய்யறாங்கிற அளவுக்கு நீ கீழே இறங்கணும்னு அவசியம் இல்லை. நீ எனக்குரியவர், நீ விசேஷமானவர், என்னுடைய சொல்றது நீ என்னுடைய ரகமா இருக்கிறபடினால நீ இதில் போய் மாட்டிக்க அவசியம் இல்லை. உண்மையிலே அந்த நேரத்துக்கு எனக்கு பதில் கிடைச்சமா இருந்துச்சு. நான் அடுத்து திங்கள் செவ்வாய்க்கிழமை நான் மறுபடியும் என்னோட பைபிள் ரீடிங் வரும்போது சேம் இந்த வசனம் இதுதான் எனக்கு அன்னைக்கு ரோமன்ஸ் 11 and 12 தான் நான் படிக்கிறேன். இது நான் படிச்சுட்டே வரும்போது நான் இதை கடைக்கடாடி தான் படிச்சுட்டு போயிருக்கேன். எப்பயுமே அப்படியே தான் நான் வாசிச்சேன். ஆனால் எனக்கு ஒவ்வொரு பகுதியிலும் நிறுத்தி என் வாழ்க்கையை எப்படி நான் தீமையை நன்மையினால வெல்றது அப்படின்னு நான் ஒவ்வொரு பகுதியிலையும் பார்த்தேன். ஒவ்வொரு இந்த கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் அப்படிங்கிறதுல ரொம்ப எல்லாத்தையும் எவ்ரி சிங்கிள் பாயிண்ட்லையும் எனக்கு எப்படி தீமையை நன்மையினால வெல்றது அப்படிங்கிறத ஒரு பெரிய எனக்கு
ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அததான் எனக்கு அப்படியே நான் அப்படியே பாயிண்ட் போட்டு அப்படியே நோட்ல எழுதிட்டு சரி இதை நம்ம கம்யூனிட்டிக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கறத நான் யோசிச்சுட்டே இருந்தேன். இன்னைக்கு ஆண்டவர் அதை காலத்தை கொடுத்தார். இதை நம்ம அப்படி தொடர்ந்து பார்க்கலாம். உங்களை துன்பப்படுத்துவதை ஆசீர்வதிங்கள், ஆசீர்வதிக்கவே வேண்டி சபியாதிருங்கள். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில வாயிலிருந்து சபிப்பதை வரவே கூடாது. சாபம் என்கிற வார்த்தையே வரவே கூடாது. ஆசீர்வதிக்கும். ஆண்டவரே அவங்கள பிளஸ் பண்றேன், அவங்க தாங்க செய்யறது இன்னதென்று அறியாம செய்யறாங்கப்பா, அவங்கள நான் பிளஸ் பண்றேன், அவங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும், அவங்களோட வாழ்க்கையில ரட்சிப்பு உண்டாகட்டும், அறிகிற கிருபைக்குள்ள அவங்கள கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவ்வளவுதான் அந்த பாயிண்ட்ல இருந்து வெளியே போயிட்டே இருக்கு. சந்தோஷப்படுகிற உடனே சந்தோஷப்படுங்க. ஹல்லேலூயா. சந்தோஷப்படுவோட அப்படின்னு சொல்ற ஜாலியா இருக்கு. அங்க போய் ரொம்ப துக்கமா ஐயோ ஆண்டவருக்கு இருக்குமோ அப்படிலாம் போய் என்ன பண்ணாத இருக்காத. அன்னைக்கு கூட இதை சொல்லி கொடுக்கும். ஏன்னா சந்தோஷப்படுறது ஒரு கல்யாண வீடு எப்படி இருக்கும், ஒரு சந்தோஷமான இடம் இல்லையா? அப்புறம் எல்லாம் ஒரு கூடுகை அப்படிங்கிறது சந்தோஷமா இருக்கும். ஆனா இந்த சந்தோஷப்படுறதோட சந்தோஷப்படாத கூட்டங்களும் நிறைய சேரும். நீ அப்படி இருக்காத. நான் சொன்னேன் கல்யாணத்துல நான் அதெல்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ண அப்படின்னு சொன்னேன். ஏன்னா சந்தோஷப்படுறவங்களோட சந்தோஷப்படணும். அதை துக்கமாவும் வருத்தமாவும் அப்புறம் அதை என்ன சொல்றது வேதனையாவும் பார்க்குற கூட்டத்தெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால நீ அப்படி இருக்காது அப்படின்னு சொல்ற. சரி நீ பார்த்துட்டேல, அப்போ நீ ஜாக்கிரதையா, நீ போய் அங்கேதான் நடக்கும்போது உன் வேலையை காட்டிக்காத அப்படிங்கிறத சொல்றாரு. நீ சந்தோஷப்படுறவங்களோட சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அது ஒரு சந்தோஷத்தின் நிகழ்ச்சி. அந்த இடத்துல நீ சந்தோஷமா. அப்போ அடுத்து என்ன சொல்றாரு, அழுகிறோடைய அழுகு. அப்படி ஒரு சூழ்நிலை உங்களோட ஒருத்தவங்க ஒரு கஷ்டத்தோட நெருக்கத்தோட வராங்க, ஒரு வீட்டுல மரணம் அல்லது ஒரு பெரிய லாஸ் அப்படிங்கும் போது அவங்களுக்குள்ள இருதய துக்கமா இருக்கும். அப்போ அவங்களோட சேர்ந்து அதோட நீ அந்த பங்கு பெற்றுக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஒருவரோடொருவர் 24வது காரியம், ஒருவரோடொருவர் ஏக சிந்தையா இருங்க, ஒரே சிந்தையா இருங்க. மெயினா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்றார். ஏக சிந்தையா இருங்க இல்லையா? ஆண்டவர் ஒரு மனைவியும் கணவனையும் உண்டாக்குறது ஒரே நோக்கத்துக்காக. அவங்க ரொம்ப டிஃபரன்ஸ் கிடையாது. ஹஸ்பண்ட் ஒரு ஆண், நீ பெண், எனக்கு அதிகாரம் உனக்கு அதிகாரம் இல்லை, என்னுடைய காரியம் எப்படி உன்னுடைய காரியம் இப்படி இந்த டிஃபரன்ஸ் வந்துச்சுனாவே என்ன ஆயிரும், பெரிய வீடே பிளவாதான் இருக்கும். அதை சொல்ற ஏக சிந்தையா இருக்கு. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு நீங்க ரெண்டே கிடையாது, நீங்க எல்லாம் ஒண்ணுதான். இப்ப கணவன் மனைவி அப்படிங்கிறது பிசிக்கலி டிஃபரன்ஸை தவிர்த்துட்டு மற்றபடி நீங்க எல்லாம் ஒண்ணு. ஏக சிந்தையா, ஒரே சிந்தையா இருங்க. அது என்னுடைய சிந்தையோட உங்க சிந்தனை உட்பட்டுக்கட்டும். அததான் சொல்றாரு. இப்போ கணவனுக்கு ஒரு சிந்தனை, மனைவிக்கு ஒரு சிந்தனை இல்லாம கிறிஸ்துவின் சிந்தையா இருந்துக்கோங்க. அதுதான் சொல்றாரு ஏக சிந்தனை. அப்படி அவங்க சொல்றது கிறிஸ்துவின் சிந்தையா இருங்க. நீ ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், எப்படியா இருக்கலாம், ஆனா சிந்தனை எப்படி இருக்கலாம்? கிறிஸ்துவின் சிந்தையா இருக்கணும். ஒரே சிந்தை, ஏக சிந்தனை, ஒரே ஒரு சிந்தனை. கிறிஸ்துவின் சிந்தை எப்படி சிந்தையா இருந்துச்சு? பிதாவின் சித்தத்தை செய்வதே என் பாக்கியம். அதை தவிர்த்து அவருக்கு எந்த சிந்தையும் கிடையாது. பிதாவின் சித்தத்தை செய்வதுதான். அவர் என்ன சொல்றாரோ அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை, அதுதான் ஏக சிந்தை, அதுதான் அந்த ஒரே சிந்தனையா நீங்க இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மேட்டிமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். அந்த ஏக சிந்தைக்குள்ள என்னென்னலாம் வரக்கூடாது? மேட்டிமைகள் வரக்கூடாது. அந்த ஏற்றத்தாழ்வுகள், நான் பெருசு நீ பெருசு, எங்க இந்த பிரச்சனைகள்லாம் வருது? ஏன் குடும்பங்களுக்குள்ள இந்த பிரச்சனை வருது? மேட்டிமை, ஈகோ. ஈகோ தான். அது என்னைக்கும் கோ கிடையாது. ஸ்ட்ராங்கா ஃபவுண்டேஷன் போட்டு நிக்கிற என்னது அது பில்லரா இருக்குது. ஈகோன்னு தான் வச்சிருக்கான். எந்த கோ என்னைக்கு ஈகோ போகுது அதுதான் நிற்குது. அதுக்கு ஏன் காரணம்? மேட்டிமையான சிந்தை. இந்த தாழ்ந்த சிந்தையே கிடையாது. சரி பரவாயில்ல, ஒரு ஆள் ரொம்ப எதிரி நிற்குதா, சரி ஒரு ஆள் விட்டு கொடு. நீ எதிரை விட எதிர்மையோ நான் அந்த அளவு எதிரி பார்க்குறேன்னா வேலைக்கே ஆகாது, சான்ஸே கிடையாது. புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறார். அது மெயினாக ஆண்டவர் அந்த பகுதி. ஏன்னா ஸ்திரீகள் கொஞ்சம் சாஃப்ட்டு, அந்த நிறைய அந்த சிருஷ்டிக்கக்கூடிய ஏன்னா அது ஒரு கெப்பாசிட்டி வித்தியாசமா பெண்களை ரொம்ப வித்தியாசமா ஆண்டவர் படைச்சிருக்கிறார். அந்த கட்டி எழுப்பி அது என்னது அவங்க உதவி செய்யக்கூடியவங்க,
அப்படின்னு சொல்லி அந்த காரியங்களை அவர் கொடுத்துருக்கிறதுனால மெயினா இந்த இடத்துல நான் அதை சொல்ல விரும்புகிறேன். லேடிஸ் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கலாம். நீங்க உங்க ஈகோவை எடுத்துக்காதீங்க. மென்னுக்கு இருந்தா இருந்துட்டு போகுது, அவங்க அந்த பிரதிபலனை அனுப்பிச்சுட்டு போறாங்க. சீரியஸா சொல்றேன், இருந்தா இருந்துட்டு போகும். நான் தேவனுக்கு முன்பாக ஏக சிந்தையா இருப்பேன். எனக்குள்ள ஈகோவே கிடையாது. என்னைக்கு நீங்க ஈகோவை திரட்டி விடுறீங்களோ அந்த குடும்பத்துக்குள்ளதான் சமாதானம், சந்தோஷம், என்னது ஒரு இணக்கம், அன்பு, இது எல்லாமே எக்ஸ்ட்ரா போய்கிட்டே இருக்கும். இல்லாட்டினா நீங்க தீமையினால வெள்ளப்பட்டுட்டே தான் இருக்கீங்க. ஈகோ என்னைக்கு உங்களை ஜெயிக்கவே விடாது. அதுதான் ஜெயிக்கணும்னு நிற்கும். அது பெரிய போர் குதிரை மாதிரி அப்படியே போராடிட்டே நிற்கும். அதை சீன திரட்டி அடிக்கும். அது உங்க வாழ்க்கையில இருக்கவே கூடாத காரியம். அதுதான் சொல்றாரு, நீங்க மேட்டிமையான சிந்தையாயிராமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். 27 உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதுங்கள். இந்த மேட்டிமையான சிந்தனை எங்க இருந்து வருது? நான் தான், எல்லாம் நான் தான், எனக்கு தான் எல்லாமே தெரியும், இந்த உலகமே நான் தான் படைச்சேன், நீதான் என் காலு கீழே இருக்கணும். என்ன எங்க எப்படி ஒரு கண்டினியூஷன் வருது பாருங்க. ஆனால் எவ்வளவு அழகா அதை தெளிவுபடுத்துறப்பாரு. எங்க வருது, எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை ரொம்ப புத்திமானி எண்ணாதீங்க. நீங்க ரொம்ப புத்திசாலி, நான் அதை கரெக்டா செய்வேன், இப்படி எல்லாம் நீங்க யோசிக்கும் போதுதான் உங்க வாழ்க்கையில என்ன ஆகுது? தீமையில போய், இதுதான் தீமையில விழுகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு இடம் எது? நீங்க உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி போய் விழுகிற காரியம். அடுத்து 28வது பகுதி பார்க்கலாம். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். நம்ம முன்னையே ஒரு வாரத்துல பார்த்தோம், நீங்க ஆசீர்வாதத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறபடினால நீங்க ஒருவருக்கும் தீமை செய்யக்கூடாது அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாங்க. 29வது பக்கம், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். நீங்க என்ன செய்யணும்னா யோக்கியமானவைகளை செய்யணுமே தவிர்த்து தீமைக்கு தீமை செய்வேன் அப்படின்னா நீங்க தீமையினால வெல்லப்படுவீங்க. நீங்க யோக்கியமானவைகளை செஞ்சீங்கன்னா மனுஷர்களுக்கு முன்பாக, அதுவும் எல்லா மனுஷருக்கும் முன்னாடி டிரான்ஸ்பரண்டா இருக்கு. இங்க ஒரு காரியம், உழுக்குல ஒரு காரியம், வெளியே ஒரு காரியங்களை வச்சு நீங்க செய்யாதபடிக்கு நீங்க எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். கூடுமான மட்டும் உங்கள் மட்டும் எல்லா மனுஷங்களோடும் சமாதானமா இருக்கு. 30வது காரியமா ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லாரோடையும் சமாதானமா இருங்க. இந்த சமாதானமான காரியம் தீமையை நன்மையால் வெல்லுகிற ஒரு காரியம். அடுத்து 19வது வசனம், பிரியமானவர்களே வாசிங்க. பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். ஆமென். நீங்க தீமையினால வெல்லப்படாமல் தீமையை நன்மையான வெல்றதுக்கு 31வது காரியம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் பழி வாங்க வேண்டாம். ஏன்னா அந்த பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. எப்பயுமே அந்த எண்ணம் என்ன ஆகும்? உங்களை தீமையில தான் கொண்டு போய்விடும். ஏதாவது ஒருத்தவங்க ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க? அதை கர்த்தர்கிட்ட கொடுத்துருங்க. ஆண்டவர் தான் சொல்றாரு, அது நான் செய்யற காரியமா இருக்கிறபடினால நீங்க என்கிட்ட விட்டுருங்க. பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. அதை உன் கையில எடுத்தீங்கன்னா நீங்க தீமையினால வெல்லப்பட்டுவீங்க. நீங்க தீமையை நன்மையினால வெல்லணும்னா நீங்க பழி வாங்க கூடாது. அடுத்து அன்றியும் உன் சத்துரு பசியாய் இருந்தால் 33வது காரியம் நீங்கள் வாசி. அன்றியும் உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. ஆமென். நீங்க தீமையை நன்மையினால வெல்றதுக்கு அடுத்த ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உங்க சத்துரு பசியா இருந்தால் போஜனம் கொடுங்கள். 34வது, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடுங்கள். உங்களுடைய சத்துருக்கள் ஒரு தேவையோடு இருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் வேண்டியதா இருக்கு அப்படிங்கும் போது கடந்து போவாதீங்க. நீங்க அவங்களுக்கு என்ன பண்ணுங்க? சரி, என்ன செஞ்சால அனுபவிக்கும் அப்படின்னு இந்த பழி வாங்குறீங்க அந்த எண்ணத்தை அந்த இடத்துல நீங்க எடுக்க தேவை கிடையாது. அப்படி ஒரு தேவையா இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்க என்ன பண்ணுங்க? நீங்க உதவி செய்யுங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ தீமையினால இப்படி நீ ஆண்டவர் எத்தனை 34 காரியங்களை அப்படியே பாயிண்டா சொல்லிட்டு இப்படியா காரியங்கள் இருக்கிறபடினால நீங்க தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லுங்க. அல்லேலூயா. நம்மளுக்கு இன்னைக்கு நிறைய நேரம்
எப்படி தீமையை நன்மையால வெல்றது அப்படின்னு நிறைய சில நேரங்கள்ல தெரியும். ஆனா இவ்வளவு டீட்டெயிலா ஆண்டவர் ஒவ்வொரு வசனத்துக்குள்ளேயும் ஆழமான காரியங்களை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனால் இன்னைக்கு நம்ம ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவரே நான் ஒரு நாளும் தீமையினால வெல்லப்படாமல் என் வாழ்க்கையானது தீமைக்குள்ளாக போயிடாதபடி, ஏன் அதுக்குதான் ஆண்டவர் இங்க சொல்ல வர, நீ தீமையினால வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ஏன் அப்படிங்கிறது தான் அந்த ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன். ரோமர் 11:36 சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. ஏன் நான் தீமையை நன்மையினால வெல்லணும்னா, நான் அவரால் படைக்கப்பட்டிருக்கிறேன், அவர் மூலமாய் படைக்கப்பட்டிருக்கிறேன், அவருக்காக படைக்கப்பட்டிருக்கிறதுனால நான் இந்த ட்ராப்ல எல்லாம் போய் மாற்றணும் அவசியம் இல்லை. அதனாலதான் நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம, ஏன்னா இந்த பிரபஞ்சம் இந்த காரியத்தெல்லாம் சொல்லி கொடுக்காது, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான காரியத்தை தான் சொல்லி கொடுத்துருக்குன்னா, தீமை செஞ்சா தீமை செய், ஒருத்தரை மதிக்கலையோ அவன் தலைவாசல் மிதிக்காது. இப்பெல்லாம் லாஜிக், அறிவு, என்னது உனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படி இப்படின்னு சொல்லி நம்முடைய தன்மைகளே குறைக்கத்தக்க நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச் அப்படி இப்படின்னு இந்த உலகத்துல நம்ம சொல்லி நம்மளுக்குரிய தன்மைகளையே குறைச்சி விட்டுறாங்க. அதுதான் இந்த ஒத்த வேஷம். இந்த உலகம் உனக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுக்குதோ அதுல எல்லாம் போயிடாம, அதுதான் சொல்றாரு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று, இப்போ நம்மளுக்கு தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று படிச்சோம். எத்தனை காரியங்கள் பார்த்தோம்? 35 காரியங்களை பார்த்தோம். உங்க மனம் இதுகிற புதிதாக. ஹல்லேலூயா. நீங்க இந்த காரியத்தினால உங்க மனதை புதிதாக்குங்க. இதை நீங்க புதிதாக்கும் போதுதான், இந்த காரியத்துக்குள்ள நீங்க போகும்போதுதான், நீங்க பழைய துருத்தியா பழைய காரியங்களா பழைய இறுக்கி போய் இருந்தீங்கன்னா இந்த புதிய காரியங்கள் உங்களுக்குள்ள வர முடியாது. பழைய துருத்திய மாதிரி டைட்டா இருக்காதீங்க. அதை சொல்லவே அப்பதான் உங்க மனம் புதிதா. நீங்க இந்த பிரபஞ்சத்துக்குரிய காரியங்களை கேட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ண முடியாது, மாற முடியாது. இப்ப நான் உங்களுக்கு சொல்ற காரியங்கள் என்ன அப்படிங்கிறது தான் பவுல் அப்படியே தொடர்ந்து இந்த காரியத்தை சொல்லி வரும்போதுதான் சொல்றாரு, நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்குங்கள். ஆண்டவரே கேட்போம். ஆண்டவரே இதுக்குள்ள இருக்கிற எந்த சில நேரங்கள்ல இதுல 1% நம்ம இருக்கலாம், 10% உள்ளவங்களா இருக்கலாம், 20% உள்ளவங்களா இருக்கலாம், ஃபெயில் மார்க் உள்ளவங்களா இருக்கலாம், எப்படியா இருக்கலாம். ஆனா நான் உனக்கு தேவன் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். நம்ம மறுரூபமாக்குறது தான் அவருடைய குறிக்கோளா இருக்கிறார். நம்முடைய இருதயங்கள் சுத்திகரிக்கப்பட்டதாய், நம்முடைய யோசனைகள் எண்ணங்கள் புதிதாக்கப்பட்டதாய், அவருக்கு உகந்த காரியங்களை செய்யக்கூடியதாய் இருக்கும்படியாக தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருந்து மகிமையான வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நம்ம விட்டு கொடுக்கும் போது நம்முடைய மனம் தேவனுக்கு நன்மையும் பிரியமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க, அப்படியே அது நம்மளுக்குள்ள பகுத்தறிஞ்சு கொடுக்கும், நம்மளுக்குள்ள ஒரு தெளிவை கொடுக்கும். இது கர்த்தருக்கு பிரியமில்லது, கர்த்தருக்கு பிரியமில்லாது, நான் இந்த காரியத்துக்குள்ள போக மாட்டேன், நான் தீமையினால வெல்லப்பட மாட்டேன், தீமையை நன்மையினால வெல்லக்கூடிய நிறைய காரியங்கள் நம்மளை மறுரூபமாக்கக்கூடியதா இருக்கு. எல்லாமே நம்ம கண்களை மூடலாம். ஹல்லேலூயா. தேவனை நோக்கி நம்ம பார்க்கலாம்.